ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் 10வது சர்க்கம். கலைக்கோட்டு முனிவரது சரிதை கூறுதல். அன்றியும் இஷ்வாகு வம்சத்தில் தசரதன் என்னும் ஓர் மன்னவன் தர்மத்தில் சிறந்திருக்கப் போகின்றனன். அவ்வரசன் அங்க தேசத்து அரசனிடம் சென்று தான் புத்திர காமேஷ்டி செய்ய விரும்பி இருப்பதை அறிவித்து அதை நன்கு நிறைவேற்றுவதற்காக ருஷ்யசுங்க மாமுனிவரை தனது நகரத்திற்கு அனுப்புமாறு விரும்பப் போகின்றனர். அவ்வரசனும் அவரை தசரதனுடன் அனுப்பப் போகின்றனன். அத்தசரத மன்னவனும் அவ்வந்தனரை அழைத்து வந்து அவரால் தான் விரும்பின புத்திர காமேஷ்டியை நிறைவேற்றி 4 புதல்வர்களை பெறப்போகின்றனன் என சனத்குமாரர் முன்னமே முடிந்திருக்கின்றார் என்று இங்கனம் சுமந்திரன் சொல்ல கேட்ட தயரதன் அந்த ரிஷ்யசுங்க முனிவர் அங்க தேசத்திற்கு வந்து சேர்ந்தாரா, உபாயத்தினால் வரவழைக்கப்பட்டார், அதை சொல்ல வேண்டும் என்ன மீண்டும் சுமந்திரர் சொல்லுகிறார். அவ்வண்ணமாகவே ரோமபாத ராஜ நகரத்தில் நின்றும் சில வேசிகள் இனிய பக்ஷணங்களுடன் புறப்பட்டு கலைக்கூட்டு முனிவரது வனத்திற்கு சென்று அவர் அருகில் அணுகுவதற்கு அஞ்சி என்னென்னம் அவரை கிட்டலாம் என்று ஆலோசித்து இருந்தனர். அவரோ எப்போதும் தந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டு ஆசிரமத்தை விட்டு ஒரு நொடி பொழுதும் வெளிப்புறப்படாதவராய் அத்தந்தை ஒருவர் தவிர வேறொரு ஆணையும் பெண்ணையும் கண்ணாலும் காணாதவராய் வாழ்ந்திருந்தனர். அன்னவர் ஒரு நாள் தெய்வவசமாய் அந்த வேசிகள் இருக்கும் இடத்தே வந்து அவர்களோடு இனிமையாக பேசி தன்னை பற்றியும் நன்கு தெரிவித்து அவர்களை தன் ஆசிரமத்திற்குள் வெகு குதூகலத்தோடு அழைத்து சென்று பல பல உபச்சாரங்களை செய்தனர். வேசிகளும் அவரை ஆறத் தழுவி தாங்கள் கொண்டு வந்த பக்ஷணங்களையும் அவருக்கு தந்திட அவரும் அவற்றை வாங்கி அருந்தி அதிசயித்து மகிழ்ந்தார். 3வது சர்க்கம். கலைக்கோட்டும் மாமுனிவரை அழைத்து வருதல். பிறகு இம்மடந்தையர் அக்கலைக்கோட்டு முனிவரை தங்களிடம் மிகவும் ஈடுபடுத்தி அவருடன் கூடவே ஊருக்கு திரும்பினர். அம்முனிவர் அங்க தேசத்தில் அடிவைத்த உடனே மிக்க மழை பெய்து பஞ்சம் நீங்கியது. ரோமபாத ராஜனும் அவருக்கு பல உபசாரங்களை செய்து தன் மகளான சாந்தையை விதிப்படி விவாகம் செய்து கொடுத்தனன். அவர் இப்பொழுது அந்நகரில் மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிரான் என்றார். ஆகையால் நீரே நேரில் சென்று அம்முனிவரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சுமந்திரர் மொழிந்தனர். அதை கேட்ட தசரதனும் நமது குலத்திற்கு வசிஷ்டர் புரோகிதர், அவரை நீக்கி ருஷ்யசுங்கரை புரோகிதராக விரும்புவது நேர்மை என்று நாமாக செய்யாமல் சனத்குமாரர் சொன்ன விருந்தாந்தத்தை பற்றி அவரை வரித்தாலும் வசிஷ்டருக்கு தெரிவித்து அவரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு செய்வதே நலம் என்று எண்ணி வசிஷ்டரிடத்தில் சுமந்திரரை கொண்டு அக்கதையை சொல்லுவித்து அனுமதி பெற்றுக்கொண்டனன். பின்பு ருஷ்யசுங்கரை அழைத்து கொண்டு வருவதற்காக தனது அந்தப்புரத்துடனும் மந்திரிகளுடனும் ரோமபாத நகரத்திற்கு சென்றனன். பின்பு ரோமபாதனும் தனக்கு நண்பனான தசரதனை வரவேற்று ருஷ்யசுங்கரிடத்திடம் சிறப்பாக தெரிவித்து அவரை கொண்டும் சத்காரம் செய்வித்துக் கொண்டிருந்தனன். இப்படி தசரதன் அங்கு 7-8 தினங்கள் இருந்து பின் அவ்வரசனை பார்த்து, மன்னவா, உன் பெண்ணாகிய சாந்தை பர்த்தாவுடன் எனது பட்டினத்திற்கு வர வேண்டுகிறேன். அவர்களால் நடக்க வேண்டிய காரியம் ஒன்று பெரிதாக நேரிட்டிருக்கின்றது என்று சொல்ல அவனும் அப்படியே அங்கீகரித்தனன். பிறகு அரசர்களின் விருப்பத்திற்கு இணங்க ருஷ்யசுங்கர் தன் மனைவியுடன் அயோத்திக்கு புறப்பட்டனர். தசரதனும் ரோமபாதனிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டு அயோத்தி நகரம் எங்கும் கொடிகளும் தோரணங்களும் கட்டி அலங்கரிக்க வேண்டும் என்று நகர மக்களுக்கு கட்டளையிட்டு தூதர்களை அனுப்பினன். பின்பு மன்னவன் அவ்வந்தனரை அழைத்து கொண்டு சங்க துந்துபி வாத்திய கோஷங்களுடன் நன்றாக அலங்காரம் செய்ய பெற்று விளங்கும் அயோத்தி மாநகரத்தினுள் புகுந்தனன். அது கண்டு அந்நகரத்தில் உள்ளவர் யாவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அரசனும் அவ்வந்தனரை அந்த புறத்திற்கு அழைத்துச் சென்று விதிப்படி பூஜைகளை செய்து மகிழ்ந்தனன்.